வணக்கம் குருஜி. வணக்கம். மீன ராசியில இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இப்ப மேஷ ராசிக்கு பயிற்சியாகிறார். இந்த கும்பராசிக்கு வந்து 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பாகிஸ்தானாதிபதி. இந்த சுக்கிர பகவான் அந்த பயிற்சிங்கிறது கும்பராசிக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா 7.5 சனி போயிட்டு இருக்கு உங்களுக்கு, பாத சனியா, அதாவது 2ஆம் இடத்துல சனி, சொந்த நட்சத்திரத்துல வேற இருக்கிறாரு. ராசிக்கு 5ல குருடைய நகர்வுகள் இருக்கு. ஏன்னா வக்கர நிவர்த்தி ஆயிட்டாரு. இப்ப 6ஆம் இடத்துக்கு போறாருனாக்கா அதுக்கு உண்டான பலன்கள் இப்ப கொடுக்க ஆரம்பிச்சிருவார். இப்ப நல்ல இடத்துக்கு தான் வராரு. 3ஆம் இடத்துல உபஜயஸ்தானத்துல தான் வராரு இந்த சுக்கிர பகவான். பெரிய கெடுபலன்களை கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொன்னா கூட, இப்ப தசாபுத்தி ரீதியா பாத்தீங்கன்னாக்கா ஒரு சில பேருக்கு நெகட்டிவான தசை, அதாவது மறைமுகத்துல இருக்கக்கூடிய தசைகள்லாம் நடந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டு வருது. ஏன்னா 7.5 சனி இருக்கிறதுனால. 7.5 சனி இல்லைன்னா இவ்வளவு பிரச்சனைகளே கிடையாது. ஏன்னா யோக தசைகள் நடந்தா யோகத்தை கொடுக்கும், அவயோக தசைகள் நடந்தா அவயோகத்தை கொடுக்கும். அது மாதிரியான இதுதான் இந்த 7.5 சனிங்கிறது. இந்த சுக்கிர பயிற்சியாவது, யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பயிற்சியாவது ஒரு கும்பராசிக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்குமா? இந்த கும்பராசி நேயர்கள் அப்படிங்கும்போதே கண்டிப்பாக இவங்க இந்த நெளிவு சுழிவுகள் ரொம்ப தெரியும். எப்படி எந்த இடத்துல எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு. அதே சமயம் கும்பம் போல் உயர்ந்து நிற்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த உங்களுக்கு ஆரம்பத்திலே இருக்கிறதுனால உழைக்க தயங்காதவர்கள். இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பாத சனியாக இருக்கார். 1. 2வது குரு வந்து 5ஆம் பாவத்தில் இருக்கார். நீங்கள் சொல்ல மாரி ஒரு 6ஆம் பாவத்துக்கு உண்டான வேலைகளை செய்வார் அப்படின்னாலும் இப்போ அட் ப்ரெசென்ட் அங்கே இருக்கிறதுனால ஓரளவுக்கு நன்மைகள் எதிர்பார்க்கலாம். நான் நிறைய பேருக்கு திருமண யோகத்தை இன்னும் கொடுக்கல. இன்னும் அதுமாதிரி புத்திர பாக்கியமும் நிறைய பேருக்கு கிடைக்கல. அது ஒரு இதெல்லாம் இருந்திருக்கு. பட் இருந்தாலும் இந்த இந்த சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு இது. ஏன்னா இந்த கும்பராசினியர்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கக்கூடியவர்கள். ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதி, 9ஆம் இடத்து அதிபதி. சுகஸ்தானம் அப்படிங்கிறத விட பாக்கியஸ்தானம் கண்டிப்பாக வேணும். ஏன்னா என்னதான் சுகங்கள் இருந்து பாக்கியங்கள் இல்லைன்னா அவ்வளோதான். இப்போ ஒருத்தனுக்கு 4-5 வீடு இருக்கும், எல்லாம் சொந்த வீடாக இருக்கும். ஆனால் அவன் இருக்கிறது வாடகை வீட்டில் இருப்பான். ஏன்னா அவனுக்கு இந்த தசாபுக்தி அது இது இவனுக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் சொந்த வீட்டில் இருக்க மாட்டான், அவன் வாடகை வீட்டில் இருப்பான். அப்போ எப்படி? அப்போ அவனுக்கு அந்த சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த சுக்கிர பகவான் தான் கொடுக்குறார். ஸோ 4-9 கூடையவர் இதுவரைக்கும் எங்கே இருந்தார்? தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் பாவத்தில். சரி, 2ஆம் பாவத்தில் உச்சம். ஆஹா, ரொம்ப அற்புதம் அப்படின்னா சனீஸ்வர பகவான் அங்கே இருந்தார். பெரிய அளவில் மாற்றங்கள் இல்லை, பரவாயில்லை. ஆனால் இப்போ எங்கே போகிறார் அப்படின்னா 3ஆம் இடம். 3ஆம் இடம் அற்புதம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் அது தைரியஸ்தானம். தைரியஸ்தானத்தில் ஒரு சுபகிரகம் போய் உட்காரும்போது கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் அவங்க நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். ஏன்னா தன்னம்பிக்கை ஸ்தானமும் அதுதான். அப்போ தன்னம்பிக்கையோடு வேலை செய்வாங்க. உத்தியோகத்தில் ஒரு உயர்வுகள், தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவெல்லாம் நல்ல ஒரு அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில். இந்த 25 நாளும் சுக்கிர பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். ஸோ சுகங்களையும் கொடுப்பார், பாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு இந்த சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல இருந்துட்டு கொடுக்க போகிறார். இப்ப திருமணத்துக்காக முயற்சி பண்றாங்க, திருமணம் நடக்கல, நிறைய தடையா இருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து கேள்வியே கேட்கறாங்க, திருமணம் பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு. ஏன்னா இது மாதிரியான டைம்ல தான் நல்ல வரன்லாம் வரும். கண்ணுக்கு அவ்வளவு பிடிக்கும், நல்ல இடமா இருக்கும், நல்லா படிச்ச பையனா இருப்பா, இல்ல படிச்ச பொண்ணா இருக்கும், எல்லாமே அந்த குடும்பம் நல்ல குடும்பமா இருக்கும். ஆனா அவ்வளவு சீக்கிரம் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவோம். ரொம்ப நம்மளை அவாய்ட் பண்ணாங்கன்னாக்கா நமக்கு எவ்வளவு வலிக்கும். அது மாதிரி நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறத பார்த்திருக்கேன் நான். அதாவது நல்ல வரன்லாம் வருது சார், எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. இப்ப 7.5 சனி இல்லைன்னா இவங்களுக்கு திருமணம் கூடி வந்துடும். ஏன்னா வர்றதை தடுக்கக்கூடியது 7.5 சனி தான். இப்ப சுக்கிரன் வந்து திருமண வாழ்க்கை கொடுக்கக்கூடியவர் தான். ஏன்னா சுக்கிரனும் சுய ஜாதகத்தில் நல்லா இருந்தாதான் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்ப சுக்கிர பயிற்சியில திருமண வாழ்க்கை ரீதியா திருமணத்துக்காக முயற்சி பண்றவங்களுக்கும், அப்படி இல்ல திருமணத்துல இருக்கிறாங்க, மன வாழ்க்கைக்குள்ள இருக்கிறாங்க, அவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்துருக்கு தசாபுத்தி ரீதியா. இப்ப சனி தசை நடக்கிறவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருக்கு. இன்னொன்னு அஷ்டமாதிபதி தசை, புதன் தசை நடக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் கொடுத்துருக்கு. கணவன் மனைவிக்குள்ள நான் சொல்றது அந்த வயதான காலகட்டத்தில் வந்தா கூட நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. இது வந்து எப்படி இருக்கும் இந்த சுக்கிர பயிற்சிக்கு? இந்த சுக்கிர பயிற்சியில் திருமண தடை அப்படிங்கிறது ஓரளவுக்கு விலகக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும், ஓரளவுக்கு. ஏன்னா குரு வந்து இப்போ 5ஆம் பாவத்தில் இருக்கார். அதனால் குரு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கிறதுனால, ஏன்னா புத்திரக்காரகன் புத்திரஸ்தானத்திலே இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சுக்கிரனோட பயிற்சியில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பரவாயில்லைங்கிற மாதிரி. ஆனால் இந்த கும்பராசி நேயர்கள் எப்போவுமே இல்லற வாழ்க்கை அப்படிங்கும்போது அவங்க விட்டு கொடுத்து தான் போவாங்க சாதாரணமாகவே. அந்த நேரத்தில் அவிட்டம், சதயம், பூரட்டாதி, இதில் சதயம் அப்படிங்கும்போதே அவங்க ராஜா மாதிரி. ராஜா வந்து எந்த இடத்துல விட்டு கொடுத்து போகணுமோ அந்த இடத்துல விட்டு கொடுத்து போவார். அதுக்காக தான் ராஜாவுக்கு மேலே குருவை வச்சுட்டு இருப்பார். குரு சொல்கிறதெல்லாம் கேட்பார்.
கீழே சின்னவன் சொல்கிறத கேட்க மாட்டார், ஆனால் குரு சொல்கிறத கேட்பார். அப்போ குரு வந்து 5ஆம் பாவத்தில் இருக்கார். ஸோ ரொம்ப ஃபேவரபிள், நல்ல இடம். 6ஆம் இடத்துக்கு வந்தால் கூட இந்த குரு பகவான் நேராக அவரோட தடவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்க போகிறார், 9ஆம் பார்வை. ஸோ குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஸோ சனி பகவான் அங்கே இருந்தால் கூட குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கும்போதே 3ஆம் பாவத்தில் முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்க. முயற்சி எடுக்கணும். இவங்க பரவாயில்லைங்கன்னு விடக்கூடாது. ஏன்னா தசாபுக்தி ஃபேவரபுளாக இல்லை, அது இல்லைன்னு நம்ம உட்காரதை விட முயற்சி எடுத்தாங்கன்னா இந்த முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் கண்டிப்பாக அனுகிரகம் பண்ணுவார். இப்போ வேலை செய்கிறவங்களுக்கு நிறைய வேலை பிரச்சனை வந்திருக்கு. அதாவது 7.5 சனியில் 2023 வேலை போச்சு, எனக்கு அப்புறம் வேலை கிடைக்கல ஒன்று. இன்னொன்று வந்து வேலை கிடைச்சாலும் அந்த வேலை சரியில்லை. இதன் பிறகாவது ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குமா? ஏன்னா பாத சனியா வந்துட்டாரு. இப்போ வந்து ஜென்ம சனியே கிடையாது. ஒரு முக்காவாசி கணத்தை தாண்டிட்டாங்கன்னு வச்சிங்களேன், அது மாதிரி கஷ்டத்தை தாண்டியாச்சு. இப்ப ராசிக்கு 5ல குரு, அதுவும் நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கு, பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ஒண்ணு. இன்னொன்று வந்து பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவரோட பயிற்சி. இதெல்லாம் கிரக அமைப்புகள் நல்லா இருக்கு, தசா புத்தியா நல்லா இருக்குன்னு வச்சிங்களேன். ஆனா ஒரு சில பேருக்கு வந்து தடையாவே இருக்கு அப்படின்னாக்கா, இப்ப அந்த சுக்கிர பயிற்சிங்கிறது ஒரு அழகா தடைய நிகழ்த்துமா? கண்டிப்பா. ஏன்னா சுகாதிபதியும் இவர் தான். ஸோ சுகங்களை கொடுக்கக்கூடியவரும் இவர் தான், பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவரும் இவர் தான். அப்போ அவர் 3ஆம் பாவத்தில் வரக்கூடியவர் கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு மாற்றத்தை தான் கண்டிப்பாக கொடுப்பார் இந்த சுக்கிர பகவான். ஏன்னா சுக்கிரன் அப்படின்னாலே சிற்றின்ப பிரியர், விருந்து கேளிக்கைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே சுக்கிரனோட அனுகிரகம் தான், ஆட்சி தான். சுக்கிரன் எங்கெங்கெல்லாம் ரொம்ப நீங்கள் சொல்ல மாதிரி எந்தெந்த கட்டத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்காரோ அந்தந்த கட்டங்கள் அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். அப்போ சாதாரணமாகவே இந்த ஜீவராசிகள் அத்தனை பேருமே நம்மளோட சேர்த்து எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் என்னென்னா இந்த சுக்கிரனால தான் கண்டிப்பாக. ஏன்னா வேறு எந்த கிரகங்களை விட சுக்கிரன் தான். ஏன்னா உங்களுக்கு எதுனா சந்திரன் வந்து மனோகாரகன், நம்ம மனசு ஒரு மாதிரியாக தான் போயின்னு இருக்கும். சூரியன் ஆளுமை, செவ்வாய் ஒரு இது, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒன்று காரகத்துவம் இருக்குது. அப்போ இந்த சுக்கிரனோட காரகத்துவம் சந்தோஷம். ஸோ இவங்களுக்கு இந்த 3ஆம் இடத்துல வரக்கூடிய சுக்கிரபவன் கண்டிப்பாக ஒரு பெரிய நன்மையை தான் கொடுப்பார். சொத்து ரீதியாக நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது. அதாவது இந்த கும்பராசியில் அஷ்டமாதிபதி, அதாவது 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் தசையில் அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னு வச்சிங்களா. ஒன்று, புதனோட வீட்டில் இருந்து தசை பண்ணுறவங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. இப்போ குரு நல்லா இருக்காரு, இப்போ சனி 2ஆம் இடத்துல இருக்காரு. இப்போ இவங்களுக்கெல்லாம் சொத்துனா, ஏன்னா ஏன் இதை கேட்கறதுனாக்கா, 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இவர் அப்பா வழி சொத்து இது மாதிரி இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் தானே. இப்போ 3ஆம் இடத்துக்கு வராரு, இப்போ 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்குமா இந்த மாதத்துலயாவது? கண்டிப்பா. ஏன் அப்படின்னா இந்த நீங்கள் சொன்ன மாதிரி புத பகவான் பார்த்தீங்கன்னா 5, 8 கூடையவர், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அவர் தான். அதாவது இந்த பிதுரார்ஜிய சொத்துக்கள் அதை சொல்லக்கூடிய இந்த 5ஆம் வீட்டு அதிபதி, 8ஆம் வீட்டு அதிபதியும் அவர் தான். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த சுக்கிரன் வந்து கரெக்டாக அவர் வந்து 3ஆம் பாவத்துக்கு வர்றது கண்டிப்பாக இவங்களுக்கு அந்த வம்பு வழக்குகள், பிதுரார்ஜிய சொத்துக்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வீடியோ பார்க்குறாரு, கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பரிகாரம், இந்த கும்பராசிக்கு இந்த பரிகாரம் இந்த மாசத்துல பண்ணீங்கன்னாக்கா ஒரு டைம் பண்ணுங்க, இல்லைன்னா மாசம் ஃபுல்லா பண்ணுங்க, இதோ கிடைக்கிற டைம் எல்லாம் பண்ணுங்க. இந்த பரிகாரம் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் சால்வ் ஆகும் இந்த மாசத்துல. அப்படின்னா எந்த பரிகாரம்? கண்டிப்பாக இவங்க தினம்தோறும் பண்ண வேண்டியது என்னென்னா, காலையில் எழுந்தோடனே சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டோம், சூரிய வழிபாடு பண்ணிவிட்டு இவங்க வந்து தினமும் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்ன அப்படின்னா, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக்கு. ஏன்னா மகாலட்சுமி தான் இந்த செல்வத்துக்கு அதிபதி. ஸோ இவங்களுக்கு வர வேண்டிய பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாமே. அதே மாதிரி இவங்க வந்து வெள்ளிக்கிழமை இவங்களுக்கு வந்து ராசிநாதன் சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறனால இந்த சனி பகவானுக்கு பிரீத்தி என்ன அப்படின்னா மாற்றுத்திறனாளி தான். ஏன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த கும்பராசினியர்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக இந்த கும்பராசி அன்பர்களுக்கு உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். அது வந்து எழுதியே தரேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு பரிகாரம் அதான். அப்போ இவங்க வந்து வெள்ளிக்கிழமை மாற்றுத்திறனாளிக்கோ இல்லை ஆர்ஃபனேஜ் அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுறது, அன்னதானம் பண்ணுறது, நீடி தேவையான உதவிகள்லாம் செய்கிறது ரொம்ப விசேஷம். தினம்தோறும் சூரிய வழிபாடு இது வந்து ஏன் அப்படின்னா இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கலத்திராதிபதி சூரிய பகவான், கலத்திரம்னா வாழ்க்கை. ஸோ வாழ்க்கை துணை இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குன்னா சூரிய வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். அதேமாரி ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக்கு, இது பொருளாதார முன்னேற்றத்திற்கு, வர வேண்டிய பணம் கைக்கு வரத்துக்கு. ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அதுக்கு இன்சென்டிவ் போனஸ் அதெல்லாம் வராமல் இருந்திருக்கும்.
இருக்கும், அதெல்லாம் வரத்துக்கு. அதேமாரி இவங்களோட முன்னேற்றம், ஏன்னா 4 9 கூடையவன். ஸோ சுகங்களை அனுபவிக்கிறதுக்கு, பாக்கியங்களை அனுபவிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் அப்பாவோட சொத்து. சாதாரணமாக இவங்களுக்கு அப்பாவோட சொத்து எந்தெந்த ரூபத்தில் கிடைக்கணுமோ அது கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இவங்களுக்கு கிடைக்காதுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா 7ஆம் வீட்டாதிபதி சூரிய பகவான் தான். ஸோ கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு கும்பராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கார். அதுவும் பெரிய விஷயம் என்ன. ஆக இவங்க இந்த சின்ன பரிகாரம், மாற்றுத்திறனாளிக்கு உதவி பண்ணுறது, இல்லைன்னா ஆர்ஃபனேஜ் அது ஹெல்ப் பண்ணுறது, 2வது சூரிய வழிபாடு, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக்கு, இது பண்ணாலே கண்டிப்பாக இந்த கும்பராசினியர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் 25 நாட்களும் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.